ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க. இது ரொம்ப பெரிய லாங் வீடியோ கிடையாது, ஒரு குட்டி வீடியோ தான். நான் என்னென்ன மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணேன், அதே மாதிரி ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண சில திங்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மந்த்லி க்ராசரி ஐட்டமோடு சேர்த்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் வந்து வாங்கிடுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து பாக்ஸுங்க. உங்களுக்கு வந்து மாவு அது மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 கிளிப்பு ஓப்பனர் வந்து இதில் இருக்குது. நல்ல ஏர் டைட்டு. அது கூட மட்டும் இல்லாமல் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 கிலோ அளவுக்கான கெப்பாசிட்டி இது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஒன்றில் வந்து மாவு, கோதுமை மாவு, இன்னொன்றில் வந்து ஃபுல்லாக ஓட்ஸும் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லைட் வெயிட்டும் கூட. அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்கிற இந்த கண்டெய்னர். ஆக்சுவலி இது எல்லாமே ஏர் டைட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து மைக்ரோவேவ்க்கு வச்சுக்கலாம் நம்ம. நல்லா வந்து பிஸ்கட் அதே மாதிரி வேறு ஏதாவது குக்கீஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஏர் டைட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் இல்லைங்களா? இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளே நமத்து போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த க்யூட்டான குட்டி செராமிக் செட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் 100 ருபீஸ்க்கு கிடச்சிதுங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸ் மேலே பயங்கர க்ரேஸ் உண்டு. நான் வந்து இது வந்து வீட்டில் பிக்கிள்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன் இதை எடுத்து. ஆக்சுவலி நான் கஞ்சி காய்ச்சிக்கிறதுக்கு, வேறு ஏதாவது சப்பாத்தி ரோட்டி கூட சர்வ் பண்ணுறதுக்கு பிக்கிள்ஸ் நான் எப்போயுமே வச்சுப்பேன் கையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற ஒரு சாப்பிங் போர்டு மாதிரி தான். பட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து நம்ம தக்காளி எல்லாம் அந்த ஜூஸ்லாம் வெளியே வரும் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் இதில் வச்சு நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு எக்கு ட்ரே தான். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு மந்த்லிக்கு 3 டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிடுவேன். 3 பேக்கெட்ஸ் வாங்கிடுவேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருந்தது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இதை வந்து நல்லா அதில் போர் பண்ணிக்கிட்டு ஃப்ரீசரில் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து நான் என்னோடய குக்கிங்கில் இது க்ரீமோட அளவு வந்து கொஞ்சம் மினிமைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து க்ரீம் போட்டு நமக்கு அளவு தெரியறது இல்லைங்களா, இஷ்டத்துக்கு ஊற்றிடுறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இதே வாங்கினது ஆக்சுவலி. அடுத்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஐஸ் ட்ரே. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போர் பண்ணிக்கிற மாதிரியான ஐஸ் ட்ரே. ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா வெறும் 50 ருபீஸ்க்குங்க. இதோட செராமிக் கப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே வந்து ஒரு 3-4 வந்து ஃபேப்ரிக், அதாவது காட்டன் நாப்கின்ஸும் வாங்கியிருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இடியாப்ப உலக்கு வந்து உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதையும் இந்த தடவை வந்து வாங்கியாச்சு. ஸோ தட் ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு பாக்கெட் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரீசெண்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலி ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் இது வாங்கினேன். எனக்கு இதை வாங்கும்போது கூட அவ்வளோ ஐடியா கிடையாது. பட் ஆனால் இது யூஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இது உண்மையாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலி. ஒன்று வந்து ஐப்ரோக்கு வந்து நம்ம ஷேப் கொடுக்குறது, இன்னொன்று வந்து ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறது. யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க நமக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. இதில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு குட்டி ப்ரஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் என் கையில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹார்ஷாகவும் இல்லை. ஸோ பர்ச்சேசிங் போனதுனால பெருசாக எதுவும் குக் பண்ணலங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக நான் ராகி கஞ்சி தான் வந்து காய்ச்சிட்ருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் வந்து ராகி பவுடர் சேர்த்துட்டு எப்பயும் போல் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆர்டினரியாக காய்ச்சிக்கிற ராகி கஞ்சி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ராகி கஞ்சி எப்பயுமே எங்கள் வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை சமைக்கலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் தோடுறதே வந்து ராகி கஞ்சி தான். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பால் விட்டு கூடவே வந்து தேங்காய் சில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவேன். பசங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சில்லு வந்து மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மந்த்லி ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பட்டர் நிறைய வாங்கிப்பாங்க. நான் ஏன்னா வீட்லேயே வந்து குக்கீஸ் அதே மாதிரி கேக்ஸ் எல்லாமே நான் வீட்டிலே பண்ணிவிடுவேன். இந்த பட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பட்டர் பாக்ஸில் வச்சுருப்பேன். அதை எடுத்து யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு எரிச்சல் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது தடவை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரீல்ஸில் பார்த்த இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஒரு 2 மாதமாக. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய பட்டரை எவ்வளோ எடுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து மிஸ் ஆகாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு கையில் வந்து அது பச்சைக்குன்னு ஒட்டாமல் இருக்கிறதே ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் இடையில இந்த பட்டர் பேப்பர் சொருகி வச்சுட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அளவும் நமக்கு வந்து நம்ம லிமிட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறத. ஸ்ப்ரவுட்ஸுக்காக பச்சை பயிறு ஊற வச்சுருந்தாங்க. நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் குக்கிங்க்கு எடுத்துக்க போகிறேன். மீதி எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக வச்சிட போகிறேன். குக்கரில் வந்து 1 கப் அளவுக்கு மட்டுமான பச்சை பயிறு யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து பச்சை பயிரை ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ்க்கு ஒரு 3லேருந்து 4 தக்காளி இந்த மாதிரி பீசஸாக நறுக்கிட்டு அது கூட மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். 2லேருந்து 3 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா பச்சை பயிர் வந்து ரொம்ப குலையாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து வெந்துடும். கூடவே தேவையான அளவுக்கான உப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகமும் சேர்த்து ஒரு 3 விசில் கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. பட்டர் வந்து 2 கியூப் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பட்டர் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1லேருந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து வர அளவுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் தக்காளி எல்லாம் சேர்த்தது நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு குழஞ்சி போகலை, பட் ஆனால் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இதெல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுதுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும்.
இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கணுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். ஆக்சுவலி அதை நான் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக கரம் மசாலா போடுங்க, இல்லைனா டேஸ்ட் வந்து அவ்வளோ வந்து என்ஹான்சிங்காக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நல்லா புரிஞ்சு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிர், தக்காளி இந்த மிக்சரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இன்னும் இந்த கிரேவியை ரிச்சாக க்ரீமியாக ஆக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணேன் என்னோடய ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதை க்ரீம் சேர்த்துக்காமே கூட சர்வ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ க்ரீம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இது இறக்குனா பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வாசனையும் சரி அதோட அப்பீலிங்கும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 முட்டையை நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க, பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதுக்கு. முட்டை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வேகக்கூடாது. எக்கை வந்து இந்த மாதிரி ஜூஸியாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை கிரேவியில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த விதமான இதுவும் வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. இதுதான் ஃபைனல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி அவங்க மராட்டி, அவங்க ஊரில் வந்து இது வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து மட்டன் பீசஸ் வந்து போடுவாங்களாம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஆக்சுவலி உங்களுக்கு அதோட எப்படி சொல்கிறது, டெக்ஸ்சரும் சரி அதோட வாசனையும் சரி, நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. சேனல் வந்து புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லா ஹோப் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.